பாண்டியன் ஸ்டோர்ல ராஜி பாஸ் ஆனதை நினைச்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டாலும் குமாருக்கு கல்யாணம் ஆகுது நினைச்சு ஒரு பக்கம் எல்லாரும் கவலையாவே இருக்காங்க. முத்தோட ஃபேமிலியில எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப பழனி சொல்றாரு, இது போல மாமா பாருங்க ராஜிக்கு பேனர்லாம் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அது குமாருக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இது போல வந்துட்டு குமாருக்கு வந்து நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் 2 நாள் அப்படின்னு. என்னடா வீட்டுல ஒரு பெரியவருக்கு அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல பாட்டு முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆமா, நீங்க எல்லாரும் உங்க பொண்ணுக்கு இது பண்றதான் பாக்குறீங்க, என் பையனை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டாங்க, நான் தான் என் பையனை பத்தி கவலை பண்ணும். சோ அதனால அவனுக்கு நான் நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்ப என்னடா சக்தி நிச்சயத்துக்கு நான் வரணும், எனக்கு நிச்சயத்தை பண்ண கூட வந்து நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அவங்க அண்ணன் உடனே வந்து சக்தியோ சரி ஓகேன்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. அப்படியே இந்த சீன் முடிக்கிறாங்க. இந்த நிச்சயத்த விஷயத்தை வந்து பழனி வந்து அவங்களோட அக்கா ஃபேமிலியில சொல்ல வராரு. உடனே செந்தில் நமக்கு இது தேவையில்லாதது அப்படின்னு சொன்னா கோமதி இல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு உனக்கும் மீனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட கேட்கறாங்க. ஒன்னும் இல்லமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கோமதி இருந்து போயிடுறாங்க. உடனே வந்து நம்மளோட கதிர் கேட்கறேன், என்ன ஆச்சு நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கதிர் கிட்ட இவருக்கு லஞ்சம் வாங்கின உண்மை எல்லாத்தையும் சொல்றாரு. இது நம்ம அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல, ஏன்னா இப்படி பண்றவங்க நான் எதிர்பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு போயிடுறாரு. அதோட அடுத்து சின்ன ராஜு கதிர காட்டுறாங்க. ராஜு பாஸ் ஆனதை நினைச்சு கதிர் கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அடுத்து மீனாவே செந்திலும் காட்டுறாங்க. செந்தில் வந்து மீனா கிட்ட கெஞ்சறா, தயவு செஞ்சு என்கிட்ட பேச மீனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணதை வந்து நான் கிட்ட சொல்லாம இருந்தே பெரிய விஷயம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கோமதி அதை கேட்டுறாங்க. மரியாதை இங்க இருந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு செந்தில் இருந்து வெளியே வந்துறாரு. கோமதி அவங்க பாக்குறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. சோ அவங்க கேட்பாங்களா இல்ல என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். இந்த மாதிரி முறை வச்சு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.